வாக்குத்தத்தம் உன்னுடையது. வேதத்தை நீ சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். உனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையின் மத்தியிலேயும் உன்னுடைய நாளை வேத வாசிப்போடு நீ ஆரம்பிப்பாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம், இந்த வேதம் நான் உனக்கு தந்திருக்கிற என்னுடைய வார்த்தை. இது உன்னை போதிக்கும், உன்னை கடிந்து கொள்ளும், உன்னை நல்வழி நடத்தும். இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதன்படி செய்ய உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் வேத வசனம் உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றும். நீ நன்றாக இருப்பதற்கும் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற தேசத்திலே நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் நீடித்த வாழ்வு வாழ்வதற்கும் இந்த வேத வசனம் எப்போதும் உன்னுடைய தியானமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடு. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்காமல் என் நாளை நான் துவக்க மாட்டேன் என்று அர்ப்பணி. படிப்பதோடு அல்ல, அதை உன் மனதில் வைத்து எப்போதெல்லாம் அந்த வேத வசனம் ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீ அதை தியானம் செய்வாயானால் உன் வழி வாய்க்கும். நீ வெற்றி பெறுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த நாளிலும் நீ நன்மைகளை பெற்று சந்தோஷமாய் இருக்க உன்னை வாழ்த்துகிறேன். நீ நன்மைகளை காண்பாய். ஆதார வசனம், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சங்கீதம் 119:50.